ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம குருமா குழம்பு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நான் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், கல்பாசி இதெல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்ததை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காயும் கசகசா கொஞ்சம் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம இது 3மே சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி நல்லா மழியறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிறதுக்கு தக்காளி இப்போ வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, தேங்காய், கசகசா, அதுக்கப்புறம் சோம்பு இதெல்லாமே சேர்த்து அரைச்சதுனால அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய் எடுத்திருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் வதக்கி விடலாம். அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுறது அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் போடலாம். எனக்கு இவ்வளோ போதும் அளவு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 2 விசில் போடலாம். 2 விசில் போதும், காயெல்லாம் வெந்துடும். விசில் வந்ததுக்கப்புறம் நான் அந்த ப்ரெஷரை இறக்கிறேன். இறக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சுவையான குருமா குழம்பு ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.